அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் எடுத்தா எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் வந்து குரூப் 3லேருந்து பார்த்துட்டு வரோம். ஸோ லாஸ்ட் 2 வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குயின் 3லேருந்து போட்டிருப்பேன். ஸோ அடுத்தடுத்த ப்ராப்ளம் கலெக்ஷன்ஸ் வந்து வீடியோ கொடுத்துட்டே வருவேன். சேனலோட பிளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணிக்கிங்க. டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்டு வரேன். யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து டெஸ்ட் பேட்ச் எவ்ரி வீக் சண்டே போட்டு வரேன். கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் லிங்க்ல வந்துடும். இது வரைக்கும் என்னுடைய டெஸ்ட் சீரிஸில் ஒரு 250 கேண்டிடேட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. நீங்களும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு 7 புக்லெட் காம்போ ஆஃபரோட டெஸ்ட் பேட்ச் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ 7 புக்லெட் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 10 சாப்டருக்கான எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் கொடுத்துருப்பேன். அதில் சாப்டர் வைஸ் புக்லெட் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் டெஸ்ட் சீரிஸ் போட்டு பார்க்குற மாதிரி ஒரு 5 புக்லெட் இருக்கும். ஒரு ஃபார்மா புக்லெட் கூட வந்துடும். ஸோ டோட்டலாக 7 புக்லெட்ஸு. இந்த 7 புக்லெட் வாங்கிக்கிட்டு டெஸ்ட் சீரிஸ் அட்டன் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் நான்றது ஈஸியாக தெரிஞ்சிடும். அந்த புக்லெட்ஸ் வந்து திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தால் போதுமானது. நான் போடுற வீடியோஸ் டெய்லி அப்டேட் பண்ணிக்கிட்டே வருவேன். அதனுடைய பிளேலிஸ்ட் லிங்க்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் சேனலில் கொடுத்துட்டே வருவேன். ஸோ சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். நோட் போட்டு எழுதிட்டே வாங்க. இது வரைக்கும் ஒரு 50 ஃபாலோவர்ஸ் வந்து ரெகுலராக என்னுடைய கிளாஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மார்னிங் ஈவினிங் அப்லோட் பண்ணுற கிளாஸுக்கு வந்து ஒரு 50 மெம்பர்ஸ் வந்து ரெகுலராக ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாமல் எழுதிட்டே வராங்க. அவங்களுமே டெஸ்ட் அட்டன் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ நீங்களும் அதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துக்கிட்டு வீட்டிலேருந்தே நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ கிளாஸ் போயிட்டு வெளியில் போய் நம்ம ஜாயின் பண்ணி அதுக்கு ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணி அங்கே உட்காந்து படிக்கிறத விட ஒரு மொபைல் இருந்துட்டா போதும். மெட்டீரியல் கொரியர் போட்டு ஆர்டர் போட்டு வர வச்சுட்டு அந்த மெட்டீரியல் டெய்லி கோத்ரூ பண்ணுங்கள். அதே போல் பிஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்டு வரேன். ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறேன். டிஎன் செட்டு எம்சிக்யூஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதை புக் பண்ணிக்கலாம். ஸோ புக்கிங் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 9384686847. ஓகே, டிஎன் செட்டு எக்ஸாமுக்கு எம்சிக்யூ புக்லெட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை வாங்கிக்கலாம். அதே போல் சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு எம்சிக்யூ கலெக்ஷன் இருக்குது. ஸோ ஒரு ஹைலி இம்பார்ட்டன்ட் கொஷின் கலெக்ஷன் அது லாஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒர்த்தியாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரெடியாக இருக்குது. நீங்கள் என்கொயரி பண்ணி அதனுடைய காஸ்ட் கேட்டு புக் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் 2 days பார்சல் கொரியர் வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரிங் அண்ட் ஃபீல்டு தியரிலேருந்து ஒரு சில எம்சிக்யூஸ் வந்து ஸ்டாண்டர்டாக பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே வந்து சிஎஸ்ஆர் பேசிக் தான். இந்த கொஷின் கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஆரில் கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த பேசிக்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா சொல்லையாக வந்து ஒரு 7 மார்க் 8 மார்க் கிட்ட ரிங் தியரியில் நீங்கள் வாங்கிடலாம். ஓகே, ஸோ ப்ராப்ளம் பாருங்களேன். எவ்ரி ஈக்குவலியன் டொமைன் இஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஈக்குவலியன் டொமைன் வந்து இடி ப்ளஸ் பிஐடி, பிஐடி வந்து யூஎஃப்டியாக இருக்கும். ஓகே, எவ்ரி ஈக்குவலியன் டொமைன் வந்து பிரின்சிபல் ஐடியல் டொமைனாக இருக்கும். எவ்ரி பிரின்சிபல் ஐடியல் டொமைன் வந்து யூஎஃப்டியாக இருக்கும். ஓகே, அப்போ எந்த ஒரு ஈக்குவலியன் டொமைன் எடுத்துக்கிட்டா அது என்னவா இருக்கும்? ஒரு யூஎஃப்டியாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிங் இஸ் யூஎஃப்டி பட் நாட் பிஐடி? ஸோ எது வந்து யூஎஃப்டி நாட் பிஐடியாக இருக்குது? இது வந்து இசட் ஆஃப் எக்ஸ் வந்து நாட் பிரின்சிபல் ஐடியல் டொமைன், பட் இது வந்து யூனிக் ஃபேக்டரைசேஷன் டொமைனாக இருக்கும். ஸோ யூனிக் ஃபேக்டரைசேஷன் டொமைனோட டெஃபினிஷன் பார்த்துக்குங்க. ஸோ அதை வந்து வீடியோ கொடுத்துருக்கேன். பிளேலிஸ்ட்டில் நிறையா இருக்குது. சேனல் ஹோம் பேஜ் போயிட்டீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் ஹையர் லெவல் மேத்தமெட்டிக்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதை கிளியர் பண்ணாலும் சரி, பிஜிடிஆர்பி எழுதணும்னாலும் சரி, சிஎஸ்ஆர் எக்ஸாம் எழுதணும் சரி, எல்லாத்துக்கும் கிளாஸ் கொடுத்து வச்சுருக்கோம். அதை பார்த்துட்டே வாங்க. அடுத்து என்ன பார்லிமெண்ட் சார் இந்த கொஷின் கலெக்ஷன் எனக்கு கிடைக்குமா? ரெடியாக இருக்குது. உங்களுக்கு மொத்தமாக 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் தனியாக கொடுத்து வச்சுருக்கோம். 3 புக்லெட் வரும். அது கூட இன்னொரு 1000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் சேர்ந்து வரும். ஓகே, டோட்டலாக ஒரு 7000 ப்ராப்ளம் கிட்ட இருக்குது. 7 புக்லெட் இருக்கும். அந்த 7 புக்லெட்ஸ் வாங்கி படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு லைஃப்பில் மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும், நான் உறுதியாக சொல்லுவேன். அடுத்து இந்த பாலினாமியல் ரிங் எஃப் ஆஃப் எக்ஸ், எஃப் வந்து ஃபீல்டாக இருக்கிறச்ச எவ்ரி ஐடியல் நவா இருக்கும்னா பிரின்சிபல் ஐடியலாக இருக்கும். ஸோ எந்த ஒரு பாலினாமியல் ரிங் எடுத்துக்கிட்டாலும் ஒரு ஃபீல்டு எஃப் கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக பிரின்சிபல் ஐடியலாக இருக்கும். மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ ஆர் ஆஃப் எக்ஸ் செட் ஆஃப் ரியல் ஓவர் ஆர், இது வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் பிஐடி. இப்போ பிஐடினா எதுனாவா இருக்கும்? யூஎஃப்டி. ஓகே, Q of x, Q is a field இல்லைங்களா? இது PID. இது வந்து UFDயாக இருக்கும். ஓகே, Z7 of x பாலினாமியல் ரிங் வரும் இன்டீஜர் மாடுலோ 7 PID. ஏன்னா ஃபீல்டு பேஸ் ஃபீல்டு வந்து ஃபீல்டு, அப்போ இது என்னவா இருக்கும்? UFDயாக இருக்கும். இந்த கலெக்ஷனாக கிடைக்கலன்னு நிறைய பேர் வந்து தேடி படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த கோர்வியாக கொடுத்துட்றேன் அப்படின்னும் போது மிஸ் பண்ணாமல் இது வாங்கி படிங்க. Which of the following statement is true? Every UFD is PID. False. Every PID is UFD. கரெக்ட். எந்த ஒரு PID எடுத்துக்கிட்டாலும் UFDயாக இருக்கும். பட் எல்லா UFD PID கிடையாது. Because Z of x பேசிக் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நாட் PID பட் UFD. புரியுதுங்களா? பட் இட் இஸ் UFD. ஓகே, ரொம்ப முக்கியமானதுங்க Z of x. அடுத்து யூனிட்ஸ் இன் ரிங் ஆஃப் Z of x. யூனிட் இன் Z of x ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 மட்டும்தான். ஏன்னா இதெல்லாம் பாலினாமியல் ரிங். அதில் யூனிட்ஸ் எழுதுனா மல்டிபிகேட்டட் இன்டு 1 -1 அவ்வளோதான். அதான் யூனிட்ஸ். ஏன்னா இட் செல்ஃப் இஸ் இன்வர்ஸ். ஸோ 1 -1 இதுக்கு 1 1க்கே இன்வர்ஸ் ஆகும், -1க்கு -1 இன்வர்ஸ் ஆகும். In a ring is an integral domain if only if it's a field இருக்கும்போது. It has no zero divisor. Okay, எப்போ ring integral domain இருக்கும்? It has no zero divisor. Integral domain is commutative ring with unity and has no zero divisor.
இதுதான் ரொம்ப முக்கியம். An integral domain is a commutative ring with unity and has no zero divisor. No zero divisor. Which of the following ring is not an integral domain? So எதை வந்து integral domain ஆகுது? Z6. ஏன் இதுக்கு ஜீரோ டிவிசர் இருக்கும்? 2 into 3 எடுத்துக்கிட்டீங்கன்னா 6. மார்லோ 6 பார்த்தீங்கன்னா 0. அப்போ 2வும் 0 டிவைட் பண்ணுது, 3யும் 0 டிவைட் பண்ணுது அர்த்தம். நான் ஜீரோ எலமெண்ட் ஜீரோவாக வரக்கூடாது ப்ராடக்ட்ல, பட் வருது. Z7ல இதை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 into 3 6 மார்லோ Z6 மார்லோ 6 போட்டால் என்ன ஆகும்? 0 கிடைச்சிடும். அப்போ ரிமைண்டர் 0. அப்போ 2 into 3 மல்டிபிள் வேல்யூ என்ன ஆகுது? 0 ஆகுது. அப்போ 0 டிவைசஸ் வந்து 2 3 இருக்குன்னு அர்த்தம். அப்போ Z வந்து integral domain, Q field integral domain, R is an integral domain. Every field is an integral domain. மைண்ட்ல நிறுத்தணும். எந்த ஒரு ஃபீல்டு எடுத்துட்டாலும் அது integral domain இருக்கும். ஓகே, அடுத்து every integral domain என்னவா இருக்கும்? Every integral domain commutative ring with unity இருக்கும். Because by definition ஃபீல்டா இருக்குமா? கிடையாது. Z integral domain தான், not field. ஏன் not field? 2க்கு இன்வெர்ஸ் எலிமெண்ட் 1/2 Zல இருக்குமா? இருக்காது. ஓகே, ஸோ அது போல நீங்க வந்து தேடி தேடி படிச்சுக்கிட்டே இருக்கும். எவ்ரி இன்டெக்ரல் டொமைன் உங்களுக்கு வந்து commutative with unity by definition. Integral domain is commutative with unity and no zero divisor. If AB equal to 0 is an integral domain, either A equal to 0 or B equal to 0. So எந்த ஆப்ஷன்? C ஆப்ஷன் கரெக்ட். either one. ப்ராடக்ட்ல 0 ஆகுதுன்னா எதனா ஒன்று இன்டெக்ரல் டொமைன் பொறுத்தளவுக்கு ரெண்டு எலமெண்டோட ப்ராடக்ட் 0 ஆகுது அப்படின்னா கண்டிப்பா எதனா ஒன்று 0 ஆகும். ஒரு இன்டெக்ரல் டொமைன்ல ரெண்டு எலமெண்டோட ப்ராடக்ட் 0 ஆகுதுன்னா அதுல ஏதோ ஒரு எலமெண்ட் கண்டிப்பா 0 ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் which of the following is an integral domain but not field? இன்டெக்ரல் டொமைனா இருக்கு, நாட் அ ஃபீல்டு. Z மட்டும்தான். Z நாட் அ ஃபீல்டு பட் இட் இஸ் an integral domain. மைண்ட்ல நிறுத்துங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் பேசிக். எக்ஸாம்பிள் கவுண்டர் கொடுத்து அடிக்கிறதுக்கு வேற லெவலா இருக்கும். சிஎஸ்ஆர் நீங்க படிக்க போறீங்க, பாஸ் பண்ண போறீங்க அப்படின்னா கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுக்க கரெக்டாக எடுத்துக்கணும். எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் அந்த எக்ஸாம்பிள் வேலிடா கையில வச்சுக்கணும். அடுத்து if R is an integral domain then the cancellation law என்ன ஆகும்? R integral domain cancellation law என்ன நடக்குது? எப்போ நடக்கும் அப்படின்றத கேட்குறாங்க. ஆல்வேஸ் ஹோல்ட். ஓகே, என்ன அது? AB equal to AC இருந்து A inverse not equal to 0 இருந்தால் A inverse எக்ஸிஸ்ட் ஆகும், B equal to C நடக்கும். இன்டெக்ரல் டொமைனை பொறுத்த அளவுக்கு கேன்சலேஷன் ஆல்வேஸ் ட்ரூ. அதனால தான் எனி ஃபைனைட் இன்டெக்ரல் டொமைன் இஸ் a ஃபீல்டுன்றோம். ஏன்? அதில் கேன்சலேஷன் லா ட்ரூ ஆகுது. அப்போ எந்த ஒரு நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு இன்வெர்ஸ் எலிமெண்ட் கிடைக்குது. ஒன்ஸ் இன்வெர்ஸ் கிளம்பிட்டாவே ஐடென்டிட்டி கிடைச்சிடும். அப்போ இந்த இன்டெக்ரல் டொமைன் ஒன்ஸ் கேன்சலேஷன் ஹோல்ட் ஆகுது அப்படின்னா அது வந்து ஆல்வேஸ் ஃபீல்டை உங்களுக்கு வந்து இம்ப்ளை பண்ணிடும். அடுத்து which of the following quotient is an integral domain? இதுல எது integral domain? prime p இருக்கும் பாருங்க. இதோ பாருங்க. G mod ideal generated by prime p is isomorphic to Zp. ஸோ இது வந்து ஃபீல்டு. P is a prime அந்த Zp is a field. எவ்வளோ டேட்டா வருது பாருங்களேன். நோட் போல்ட்டு எழுதிட்டே வாங்க. ஸோ அப்போ which of the following quotient ring can be an integral domain? ஸோ பார்த்தீங்கன்னா Zp ஃபீல்டு. இது வருமா? இது ஐசோமார்பிக் Z6. அதான் 2 into 3 பார்த்தா 6 மாடல பார்த்தீங்கன்னா 0 வந்துருதுன்னு சொல்லிட்டேன். 2 2s are 4 வந்துடும். ஏன்னா இது Z4 இல்லையா? ஐசோமார்பிக் to Z4. 2 2s are 4. அப்போ 0 எலமெண்ட் வந்துடுது. ஓகே, 0 ஐடியல். இது ஆக்சுவலாக சிங்கிள்டன் 0 மட்டும் தான் வரும். ஸோ இது நான் 0 எலமெண்ட்டே பொறுக்க முடியாது. ஓகே, அப்போ ஒரு இன்டெக்ரல் டொமைன் ஃபீல்ட் ஆகணும்னா அந்த பிரைம் எலமெண்டால கோஷன் பண்ணியிருக்கணும். அவ்வளோதான், மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஃபைனைட் இன்டெக்ரல் டொமைன் ஆல்வேஸ் அ ஃபீல்டு. இதுதான் பார்த்துட்டு வந்தோம். எவ்ரி ஃபைனைட் இன்டெக்ரல் டொமைன் இஸ் அ ஃபீல்டு பட் எவ்ரி ஃபீல்டு இஸ் அன் இன்டெக்ரல் டொமைன். அது மைண்ட்ல எடுத்துக்கணும், ரொம்ப முக்கியம். அடுத்து கேரக்டரிஸ்டிக் ஆஃப் இன்டெக்ரல் டொமைன் எய்தர் பிரைம் ஆர் 0. ஓகே, ஒரு இன்டெக்ரல் டொமைனோட கேரக்டரிஸ்டிக் வந்து எய்தர் பிரைமா இருக்கலாம் இல்லை 0 இருக்கலாம். பிரைமானா ஃபைனைட் ஃபீல்டா இருக்குன்னு அர்த்தம். 0 வந்தால் இன்ஃபினைட் ஃபீல்டு. R Z Q எல்லாமே இன்ஃபினைட். அதனுடைய கேரக்டரிஸ்டிக் வந்து 0. ஓகே, which of the following ring is an integral domain? இதுல எது integral domain சொல்லுங்க பாப்போம். which of the following ring is an integral? Z of x. அதாவது Z is an integral ஐடியா இருந்தா Z of x is also ID. அவ்வளவுதான். ஒரு டொமைன் R ஐடியா இருந்தா R of x ID. மைண்ட்ல நிறுத்துங்க. R is an ID அப்படின்னா integral domain இருந்தா R of x an ID. அவ்வளவுதான். ID means integral domain. Let R be a commutative ring with unity with condition. அதாவது எந்த கண்டிஷன் ஈக்குவலன்ட் டு R being the integral domain அது சொல்லி கேட்குறாங்க. எவ்ரி ஐடியல் இஸ் பிரைம் ஐடியலா இருக்கும்போதா கேன்சலேஷன் ஹோல்ட் ஒன்லி ஃபார் த நான் ஜீரோ எலிமெண்ட்ஸா? இப்பதான் பார்த்துட்டு வரணும். இதுவுமே இப்படி கேட்கலாம், கொஸ்டின் மாற்றி கேட்கலாம் இல்லைங்களா? ஸோ அதனால இது ரொம்ப முக்கியமானது. R is integral domain. Suppose product of f of x g of x 0 அதுனா either f of x 0 or of x 0. சேம் ஆப்ஷன் B கரெக்ட். R is integral domain with characteristic n greater than 0னா n என்னவா இருக்கும்? கண்டிப்பா பிரைமா இருக்கும். ஏன்னா இன்டெக்ரல் டொமைனை பொறுத்த அளவுக்கு உன்னுடைய கேரக்டரிஸ்டிக் வந்து எதிர் 0 ஆர் பிரைம். n greater than 0ன்னு சொல்லிட்டான். அப்போ n should be என்னவா இருக்கணும்? பிரைமா இருக்கணும். தெரியுதுங்களா? பாருங்க எவ்வளோ விஷயங்கள் இருக்கு பாருங்க கொஸ்டின் கலெக்ஷன்ல. நான் கொடுக்குற கொஸ்டின் எதுவுமே சாதாரண கொஸ்டின் கிடையாது. அப்படி ஃபீல் பண்றாதீங்க, வருத்தப்படுவீங்க. நீங்க இது எப்படி இருக்குமோ தெரியல, நீங்க பே பண்ணி வாங்கிட்டு வாங்கின உடனே ஒரு ஆச்சரியத்தை பார்ப்பீங்க.
அடா இதாண்டா மெட்டீரியல்னு ஃபீல் பண்ணுவீங்க. புரியுதுங்களா? ஒவ்வொரு மெட்டீரியலும் ஒவ்வொருத்தர் இப்போ என்கிட்ட வாங்கின 250 கேண்டிடேட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா, டவுட்ஃபுல்லா வாங்கி ஆச்சரியப்பட்டாங்க. என்னடா மெட்டீரியல் இது? எப்பா! அப்படின்ற அளவுக்கு ஃபீல் பண்ணாங்க. ஸோ அந்த சான்ஸை நீங்க மிஸ் பண்றாதீங்க. இப்பவே படிங்க. நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரொம்ப ஒர்த்தா இருக்கும். ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் வீடியோ குடுத்துக்கிட்டே வருவேன். ஒரு கொஸ்டின் சொல்ல மாட்டேன். எல்லா ஏரியாவையும் பூந்து கிளாஸ் போட்டு கொஸ்டின் கலெக்ஷன்ஸ் குடுத்து வீடியோ குடுத்துக்கிட்டே வருவேன். ஸோ இதுக்கப்புறம் வீடியோ தான் அவ்வளோ கொஸ்டின் கலெக்ஷன்ஸ் வந்து சேர்த்துட்டேன். வீடியோ குடுத்துட்டே இருப்பேன். அந்த கொஸ்டின் கலெக்ஷன்ஸ் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணணும். ஒவ்வொரு டெஸ்ட்டுமே ரொம்ப முக்கியம். ஓகே. ஸோ ரொம்ப கன்சிஸ்டன்ட்டா டெஸ்ட் போட்டுட்டே வந்து பாருங்களேன். எந்த ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து, which of the following statement is false for an integral domain? இதுல எது எவ்ரி ஐடியல் இஸ் மேக்ஸிமம் ஐடியல்ன்றது தான் ஃபால்ஸ். எந்த ஒரு ஐடியல் எடுத்துக்கிட்டாலும் மேக்ஸிமம் ஐடியலா இருக்கு அப்படின்னா கோஷன் பண்ணா ஃபீல் தான் போயிடும். அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் இங்க ஃபால்ஸ்னு வந்து நிற்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்து ஆர் இஸ் இன்டெகிரல் டொமைன் ஐ இஸ் நான் ஜீரோ ஐடியல் ஆஃப் ஆர் அப்படி இருக்கும்போது ஆர்மாட் ஐஸ் என்னவா இருக்கும்? அதாவது உங்களுக்கு அதாவது ஆர்மாட் ஐஸ் இன்டெகிரல் டொமைன் வந்து ஒஃபன் ஒன்லி ஃபைவ் இஸ் பிரைம் ஐடியலா இருக்கும். அப்போ எது ட்ரூன்னு கேட்கறான். ஆர் இஸ் இன்டெகிரல் டொமைன் ஐ இஸ் நான் ஜீரோ ஐடியலா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஆர்மாட் ஐஸ் இன்டெகிரல் டொமைனா இருக்குன்னா இஃப் ஒன்லி இஃப் நான் இருக்கு ஐஸ் பிரைமா இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கரெக்ட். இது டைரக்ட் ரிசல்ட்டுங்க. ஐஎன் எஸ்டில போட்டுருப்பாங்க. அதே போல மேக்ஸிமம் ஐடியலா இருந்தா இது ஃபீல்டா வரும். ஐ மேக்ஸிமல் அப்படின்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஆர்மாட் ஐஸ் ஃபீல்டு. ஓகே, அது மைண்ட்ல வச்சுக்கணும். ஐ பிரைமா இருந்தா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஆர்மாட் ஐஸ் ஐடி இன்டெகிரல் டொமைன். அவ்வளவுதான். இது நீங்க நிறுத்திக்கணும். இது ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கும். இது ஒண்ணு இருந்தா போதும். அடுத்தடுத்து நீங்க கொஸ்டின்ஸ் ஏதாவது வந்தாலும் அடிச்சு போட்டு போயிட்டே இருக்கலாம். R is an integral domain. Which of the following implies that R is a field? அப்படி சொல்லி கேட்கறாங்க. R is an integral domain. Which of the following implies that R is a field? R is finite இருக்கும் போதா சொல்ல முடியாது. Finite integral domain ஆல்வேஸ் நான் இருக்கும், ஃபீல்டா இருக்கும். ஸோ இதுல ஃபைனைட் வந்தாவே கேரக்டரிஸ்டிக் பிரைமா வரப்போது. அப்போ அது இன்டெகிரல் டொமைனுக்கு ரீச் ஆயிடும். ஸோ எவ்ரி ஃபைனைட் இன்டெகிரல் டொமைன் இஸ் அ ஃபீல்டு. அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். கேரக்டரிஸ்டிக் ஜீரோன்றது சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு இசட்டோட கேரக்டரிஸ்டிக்மே ஜீரோ தான். ஓகே, அதனால அது ஃபீல்டு கிடையாது. யூனிட்டி இருக்குது இசட்ல, ஆனால் ஃபீல்டு கிடையாது. ஆர் இஸ் இன்ஃபினைட்டாகவும் இருக்கு, பட் ஆனால் என்ன வரல, ஃபீல்டாக வரல. அப்போ இதுதான் வருது. ஆர் இஸ் ஃபைனட்டாக இருந்தால் எவ்ரி ஃபைனைட் இன்டெகிரல் டொமைன் ஆகிடும், ஃபீல்ட் ஆகிடும். மைண்டில் நிறுத்துங்க, ரொம்ப முக்கியம். அதே போல் மேக்ஸிமல் போகும்போது ஏ இஸ் மேக்ஸிமல். இப்போ தான் பார்த்தோம் மேக்ஸிமல் எலமெண்ட்ஸாக இருக்குது அப்படின்னா இது வந்து ஃபீல்டு ஸ்ட்ரக்சர் கொடுத்துரும். ஓகே, இது மேக்ஸிமல் அப்படின்னா கண்டிப்பாக அது என்னது ஃபீல்டாக கொடுத்துரும். மைண்டில் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ அடுத்து பாருங்க. If R is an integral domain, which of the following statement is true ன்னு சொல்லி கேட்கறாங்க. Every irreducible element is a prime element. Every prime element is irreducible. Every unity is irreducible இருக்கு. அதுக்கப்புறம் every irreducible is unit element இருக்குன்னு சொல்றாங்க. So every prime element is a irreducible element. So பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ என்ன சொல்றாங்கன்னா R is an integral domain எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு prime elementமே அது நான் இருக்கும், irreducible இருக்கும். ஸோ இது வரைக்கும் பார்த்த கொஸ்டின்ஸ் எழுதுங்க. அடுத்தது கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கு. எவ்வளோ கலெக்ஷன் இருக்குங்க. இவ்வளோ உங்களுக்கு நான் வீடியோ கொடுத்துட்டே வருவேன். சேனல் ஃபாலோ பண்ணுங்க, டெஸ்ட் பேட்ச் அட்டென்ட் பண்ணுங்க, எம்சிக்யூஸ் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மொத்த சிலபஸையும் கொஸ்டினா பார்த்தா எப்படி இருக்கும், அப்போ எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்க. ஸோ நீங்க வந்து ஒரு ஐயத்தில் வாங்கிட்டு இந்த மெட்டீரியல் படிக்கணுன்ற தாட்டை தூக்கிட்டு கண்டிப்பாக வாங்கினா இந்த மெட்டீரியல்ஸ் வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்குன்ற ஒரு எனர்ஜியான மைண்ட் செட்டில் வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு ஒட்டான புத்தகம் தான் உங்களுக்கு கொரியர் போடுவேன். அதே போல் ஒன்ஸ் நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் நம்பர் வந்து என்னோட டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் ஆட் ஆகிடும். ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.